அனைவருக்கும் வணக்கம். பார்த்திபனூர் பாண்டியன் ஐஏஎஸ் அகாடமியின் இன்றைய தகவல் என்னவென்றால், இந்திய இராணுவத்தில் அக்னிபாத் திட்டத்தின் கீழ் அக்னி வீரர்களை தேர்வு செய்வதற்கான நோட்டிபிகேஷன் விரைவில் வெளியாக உள்ளது. இந்த அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனை விண்ணப்பம் செய்ய என்னென்ன டாக்குமெண்ட் தேவை என்பதை இந்த வீடியோவில் விரிவாக சொல்கிறோம். தயவுசெய்து இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. யாராவது ஒரு நபர் பயனடைந்தால் அனைவருக்கும் மகிழ்ச்சி தானே. ஓகே நண்பர்களே, வாருங்கள் பார்க்கலாம். அதாவது இன்றைய சூழ்நிலையில் ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான ஒன்று. அனைவரும் அனைத்து டாக்குமெண்ட்டுகளிலும் இன்று லிங்க் செய்யப்பட்டு விட்டுள்ளது. அது பேன் கார்டாக இருக்கட்டும், பேங்க் அக்கௌண்டாக இருக்கட்டும், உங்களது லைசன்ஸாக இருக்கட்டும், உங்களது 10th மார்க் லிஸ்டாக இருக்கட்டும், இப்படி அனைத்து விதமான டாக்குமெண்ட்லையும் லிங்க் பண்ணிவிட்டது. ஸோ அதனால் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று, இதை ஆன்லைன் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணும்போது ஆதார் கார்டு என்பது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். பார்த்தீங்க, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் என்பது மிக முக்கியமான ஒன்று. ரெண்டாவதாக ஆதார் அட்டை. ஆதார் அட்டை இணைக்கப்பட்ட தொலைபேசி எண், அதாவது ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி என்பது முக்கியமான ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக இருப்பிடச் சான்றிதழ், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். 5ஆவதாக சாதி சான்றிதழ், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். 6ஆவதாக மின்னஞ்சல் முகவரி. இந்த டாக்குமெண்ட் அனைத்தும் உங்களிடம் கைவசம் இருக்க வேண்டும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது குறிப்பாக இதில் என்ன தவறு செய்கிறோம் என்றால், 10வது மார்க் லிஸ்டில் எப்படி உங்களோட நேம் இருக்கிறதோ அதை போல தான் அனைத்து டாக்குமெண்ட்லையும் இருக்க வேண்டும். பெரும்பாலான நபர்கள் 10வது மார்க் லிஸ்டில் நேம் ஒரு மாதிரியாக இருக்கிறது, ஆதார் அட்டையில் நேம் வேற மாதிரி இருக்கிறது, இருப்பிடச் சான்றிதழில் வேற மாதிரி இருக்கிறது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வேற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகிறது. அதற்காக மறக்காம நண்பர்களே, 10ஆம் வகுப்பு மார்க் லிஸ்டில் எப்படி உங்களோட நேம் இருக்கிறதோ அதை போல் அனைத்து டாக்குமெண்டிலும் அப்டேட் பண்ணி விடுங்க. இன்னொரு விஷயம், ஆதார் அட்டையுடன் உங்களோட தொலைபேசி எண் இணைத்திருந்து அந்த தொலைபேசி தொலைந்து போயிருந்தால், இல்லை ஏதாவது ஒரு மிஸ்யூஸாக இருந்தால், நீங்கள் உடனடியாக உங்களது மொபைல் நம்பர் எந்த நம்பர் வைத்து உங்களுடன் இருக்கிறதோ தற்பொழுது அந்த நம்பரை அப்டேட் செய்து விடுங்கள். மின்னஞ்சல் முகவரி பெரும்பாலானவர்களிடம் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதையும் உருவாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இருப்பிடச் சான்றிதழ், சாதி சான்றிதழில் உங்களோட நேம் 10வது மார்க் லிஸ்டில் எப்படி இருக்கிறதோ அதை போல் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த கீழே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். விஷ்ணு எம், அதாவது மார்க் லிஸ்ட்டில் விஷ்ணு எம்முன்னு இருக்குது, ஆதார் கார்டில் விஷ்ணு எம்முன்னு இருக்குது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் விஷ்ணு எம்முன்னு இருக்குது, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லேயும் விஷ்ணு எம்முன்னு இருக்குது. இதே போல தான் உங்கள் டாக்குமெண்ட் அனைத்திலும் ஒரே மாதிரியான நேம் இருக்க வேண்டும். கீழே பாருங்கள், தவறான டாக்குமெண்ட் சொல்லிட்டு இருக்கோம். 10வது மார்க் லிஸ்ட்டில் விஷ்ணு எம்முன்னு இருக்குது, ஆதார் கார்டில் எம் விஷ்ணுன்னு இருக்குது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் விஷ்ணு மலைராஜன் சொல்லிட்டு அவங்க அப்பாவோட நேம் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லையும் அதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தவறுகள் இருக்கும் பட்சத்தில் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. நண்பர்களே, மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.